எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா, ஒரு இடத்துல வாழை மரமும் நம்ம அந்த பில்டிங் கட்டும்போது பெயிண்ட் அடிக்கும்போது நின்றுட்டு வேலை செய்வாங்கள்ல, அதுக்கு பேர் சார கம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு குச்சியாக இருக்கும் இல்லை நீளமாக. இந்த ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு. சார கம்பு பார்த்து வாழை மரத்துக்கிட்ட, இந்த வீடு கட்டுறதுக்கு நான் தான் உதவியாக இருந்தேன். என் மேலே தான் எல்லோரும் ஏறி நின்று இந்த வீடே கட்டினாங்க. வீடு கட்டி முடித்ததுமே என்னை தூக்கி போட்டுட்டு உன்னை போய் முன்னாடி வச்சுருக்காங்க அழகுக்காக. அப்போ நீ தான் சிறந்தவனாக இருப்ப போல் அப்படின்னு அந்த வாழை மரம் சொல்லிச்சான். அட பைத்தியமே, எனக்கு இந்த வீடு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான் இங்கே இடம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா என்னை தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. உன்னை இன்னொரு இடத்துல இன்னொரு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. நீ இதே மாதிரி நிறைய வீடுகள் கட்டுறதுக்கு உதவியாக இருந்துக்கிட்டே இருப்ப. உன்னோட அருமை உனக்கே தெரியல. நீ மற்றவங்கள பார்த்து இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் நீ தான் உண்மையிலே எல்லா விஷயத்துலையும் சிறந்தவனாக இருக்க. எனக்கு இருக்கிற லைஃப் என்னை வெட்டிட்டா 2 நாள் 3 நாள் தான். ஒன்று என்னை வச்சு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பில்டிங்கில் நிற்க வச்சுக்கிட்டு காய வச்சுட்டு குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. எப்பயுமே ஒருத்தரை தாங்கி மேலே ஏற்றி விட்டு அந்த பில்டிங்கையும் மேலே ஏற்றுறதுக்கு நீ தான் உதவியாக இருக்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ யாருன்றதை நீ உணரணும். உன்னோட மதிப்புன்றதை நீ உணரு. நீ தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்க வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து தரிச்சு போய் நிற்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. அவனால் முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும். ஏன் முடியாது? எல்லாருக்கும் அறிவு ஒன்று தான். அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் வேறு. ஸோ அடுத்தவங்களோட லைஃப்பில் எப்பயுமே கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்க ஒரு பாதையில் வளர்ச்சி அடைகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பாதையில் வளர்ச்சி அடையலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ, எந்த விஷயம் பண்ணுறதுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், தொடர்ந்து யோசிங்க. உங்களால் கம்பல்சரி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கும். அது எந்த பிஸ்னஸாக வேணா இருக்கலாம். காய்கறி விற்கலாம், பூ விற்கலாம், சோப்பு பவுட்ரு, கெமிக்கல், இதுதான் என்னோடய பிஸ்னஸ். எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு டிரைவராக போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா? டிரைவராகவே போயிட்டுருக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். நான் டிரைவராக போகணும்னு நினச்சி போகல. அதில் நல்லா வருமானம் வந்துச்சு, அதனால் போனேன். ஒரு டிரைவராக போயிட்டு சம்பாரிச்சு இப்போ எத்தனை காருக்கு ஓனராக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சென்னையில் டிரைவராக போயிட்டு வேலை பார்த்தவங்க இப்போ 2-3 காருக்கு ஓனராக இருக்காங்க. ஸோ எந்த ஒரு தொழிலும் அடிப்படையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, அதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகலாம். இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எனக்கு உண்டான ஏற்பட்ட அனுபவம், நிறைய மனிதர்களோட பேசி அவங்க மூலியமாக கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.